குட் மார்னிங் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர் ட்ரிப்பில் இருக்கோம். அதுவும் 5வது நாள். இன்றைக்கி கன்னியாகுமரி டு காஷ்மீர் ட்ரிப்பில் 5வது நாள். விடியற் காலை 8 மணி, காலை 8:17. ஆமாம், தேதி இன்றைக்கி 30 டிசம்பர் 2024 திங்கட்கிழமை. கன்னியாகுமரியிலேருந்து நம்ம காஷ்மீருக்கு எப்படி வந்தோங்கிறத முந்தின எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காதவங்க போய் பார்த்துவாங்க. லோ பட்ஜெட்டில் கன்னியாகுமரியிலேருந்து 9800 ரூபாய்க்கு நம்ம இந்த சோஷல் ஸ்ரீநகருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் சோஷல் ஸ்ரீநகர். நமக்கு 3rd ஃப்ளோர், அதுதான் ரூம்பு. ரீச் ஆகிட்டோம். சென்னையிலேருந்து கிளம்புனா இன்னொரு 1500 ரூபா குறையும். 8300 ரூபாயில் வந்துடலாம். எல்லாம் பக்காவாக கணக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன். சென்னையிலேருந்து 8300 ரூபாயிலையும், கன்னியாகுமரியிலேருந்து 9800 ரூபாயில் நம்ம வந்து ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம். இது வரைக்கும் செலவு கம்மியாக இருந்துச்சு. இனிமேல் தாங்க செலவு 3 மடங்கு 4 மடங்கு ஆகும். டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே. இந்த ஹாஸ்டலுக்கு ஒரு நைட்டுக்கு $16 இந்திய ரூபாய்க்கு 1650 சில்லரை வரும். 1600 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 2 நைட்டு புக் பண்ணியிருக்கேன். 2700 சில்லரை கார்டு மூலமாக பே பண்ணியாச்சு. இனிமேல் தான் செலவு அதிகரிக்க போகுது. ஆமாம், நம்ம இங்கே டிசம்பர் 29 வந்திருக்கோம். ஜனவரி 3ஆம் தேதி இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரிட்டன் டிக்கெட் போட்டேன். நேற்று நைட்டு வந்த உடனே ரிட்டன் ஃப்ளைட்டில் தான் போகிறதுக்காண்டி ரிட்டன் டிக்கெட் போட்டேன். ஜனவரி 3ஆம் தேதி. வெதர் எப்படி இருக்குன்னு கண்டிஷன் பார்த்துட்டு டிக்கெட் போடுங்க. நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் முன்னாடியே புக் பண்ணி போட்டால் வெதர் கண்டிஷனால் உங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெதர் 3ஆம் தேதி பரவாயில்லாமல் இருக்குன்னு ஆப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் டிக்கெட் போட்டிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் கிளம்பிடலாம் நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பிளான்னா, குல்மார்க் போக போகிறோம். இங்கேருந்து நம்ம ஹாஸ்டல்லேருந்து குல்மார்க்கு இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் குல்மார்க். அங்கே பக்கத்தில் 2 மணி நேரத்தை சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு நபருக்கு பர்சனுக்கு 2500 ரூபா கேட்டிருக்காங்க. இத்தனை நாள் 3 நாள் 4 நாள் ஏற்றிக்கிட்டாங்க. நம்ம மட்டும்னாலும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வராங்க. அதுக்கு தான் தயாராக இருக்கும். ஆமாம், நம்ம ஹாஸ்டல் கிச்சன் இந்த பக்கம் இருக்குது. நம்ம இப்படியும் போயிடலாம், நம்ம ரூம் வழியாகவும் போயிடலாம். போய் நம்ம சாப்பிட்லாம். டிஃபன் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு கார் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல்லே எல்லா பக்கமும் டூரு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். போகலாமா? சூப்பராக இருக்கா ஸ்லோமேன்? சூப்பராக குளிச்சு கிளம்பிட்டோம். பார்த்துருப்பீங்க. இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? இந்த ஸ்கேனரை கூகுளில் ஸ்கேன் பண்ணி மெனு கார்டு வந்துடும். மெனு கார்டில் நமக்கு என்ன தேவையோ சொன்னால் பில்லு கொடுத்துருவாங்க. ஒரு ப்ரெட் ஆம்லேட், மசாலா ப்ரெட் ஆம்லேட்டு, ஒரு காஃபி, 2 அவிச்ச முட்டை, 210 ரூபா. இது ஹாஸ்டல்லே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹாஸ்டல் ரெஸ்டாரண்ட்டில் வரட்டும், சாப்பிட்லாம். வந்துருச்சு மசாலா ப்ரெட் ஆம்லேட்டு, 2 முட்டை, நல்லா பெப்பர் போட்டிருக்கேன், ஒரு காஃபி. சாப்பிட்லாமா? சூப்பராக சாப்பிட்டாச்சு. எந்த நேரமும் ஹாட் வாட்டர் இருக்குது. நார்மல் வாட்ரு 24 ஹவர்ஸ் குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸ்ரீநகரில் பச்சை தண்ணி கிடைக்காது. 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டரு குடிக்கிறதுக்கு. காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஹீட்டர் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? கிளம்பியாச்சு குல்மார்க்குக்கு. இந்த காரில் தான் போகிறோம். ஓகே. हाय ब्रो, गुड मॉर्निंग. आप ठीक है? हाँ, सिम कार्ड ठीक है. சரி, அப்படியே கிளம்பலாம். ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு கிளம்புவோம். போகலாமா? பாருங்கள் டால் லேக்கு எப்படி ஃப்ரீஸ் ஆகி கிடக்குன்னு. ஃபுல்லு ஸ்னோ. நேற்று சாயங்காலம் வந்து வெளியே வரவே இல்லை. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ தான் வெளியே வந்திருக்கிறேன்.
காலையில் மணி என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, மணி 9:15 ஆச்சு. 9 மணிக்கு வர சொன்னால் கரெக்டாக வந்துட்டார். 9:15 ஆச்சு. நேம் फरहान பர்ஹான். फरहान ஃபர்ஹான் 2 நாளைக்கு ஒரு நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாரு. நாளைக்கு பெஹல்காமுக்கும் புக் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி குல்மார்க்கும் புக் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. இந்த கீழே இறங்கி பார்ப்போம். கிளம்பியாச்சு குல்மார்க்குக்கு போகலாம். போகிற வழியில் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன், சரியா? இப்போது நம்ம டன்மார்க் வந்திருக்கோங்க. அதாவது குல்மார்க் போனோம்னா நம்ம சாதாரண வெஹிக்கிள்ஸ் வந்து குல்மார்க் வரைக்கும் டைரெக்டாக போகாது, டன்மார்க் வரைக்கும் தான் போகும். இங்கே இருந்து டயரில் செயின் பொறுத்தின வெஹிக்கிள்ஸ் தான் குல்மார்க் போகும். அது குல்மார்க்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர், சரியா? இப்போ நம்ம டன்மார்க் வந்திருக்கோம். இங்கேருந்து இறங்கி வேறு இந்த செயின் போட்டுக்கு பற்றியில் அந்த வெஹிக்கிளில் தெரியுதா? He's saying with a guide person? No, guide. Without guide? Without guide. டன்மார்க் வந்து இறங்கிட்டோம். அதாவது குல்மார்க்லேருந்து 12 கிலோமீட்டர் முன்னாடி டன்மார்க்கு. சாதாரண வெஹிக்கிள்ஸ் இதுக்கு மேலே போகாது. டன்மார்க் மேலே டயரில் செயின் கட்டின வெஹிக்கிள்ஸ் தான் போகும் குல்மார்க்குக்கு. அதனால் இங்கேருந்து குல்மார்க் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 2500 ரூபா கேட்காங்க காரில். தனி கார், அதாவது ஒரு ஆளுக்கு இல்லை, தனி கார் 3500 நான் வேண்டாம்னா 2500 ரூபா கேட்குங்க. அதுக்கும் நான் வேண்டாம்ட்டேன். யாராவது ஷேரிங் வந்தாங்கன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வரல அப்படின்ட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் குல்மார்க் போயிருக்கேன். குல்மார்க் போயிருக்கேன் கொண்டோலா ரைடு, அதாவது ரோப் காரில் ரைடு போவாங்க நல்ல மலை உச்சிக்கு. அது கூட ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி போயிட்டேன் 2002. நமக்கு பட்ஜெட்டில் போக முடிஞ்சால் போவோம். 3500 2500 கொடுத்து நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. 1000 1500 ஒருத்து போயிட்டு வரலாம். நான் ஷேரிங் இருந்துன்னா கூப்பிட அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஷேரிங் உண்டுன்னா போவோம், இல்லைன்னா இதை அப்படியே சுற்றி பார்த்து வேறு இடத்துக்கு போகலாம், சரியா? பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்னோ பாருங்கள், ஒரு சின்ன நீரோட பாருங்கள், அப்படியே ஐஸ் உருகி அப்படியே தனியாக போய்கிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நான் கூப்பிட போயிருக்காங்க. நான் ஷேரிங்க்கு நான் வரல. வந்துச்சுன்னா போவோம். ஒரு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளே. 2000 2500 தான் போகலை. நான் ஏற்கனவே போயிட்டேன். ஆமாம், முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இல்லைனா வேறு இடத்துக்கு போகலாம். சிம்மு வாங்கிட்டேன், ஆல்ரெடி சொல்ல மாட்டேன். இன்றைக்கி காலையில் தான் சிம்மு வாங்கினேன். 5G சிம்மு, அன்லிமிட்டெட் டேட்டா 1 மந்த்துக்கு 700 ரூபா ஏர்டெல்லில். ஆமாம், இது ஒரு நாளைக்கு 1 ஜிபினா ஒரு மாதத்துக்கு 600 ரூபா. நான் 5G அன்லிமிட்டடே வாங்கியிருக்கேன் 700 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. நான் அந்த பக்கம் தான் இருக்குது குல்மார்க்கு போகக்கூடிய ரூட்டு. செம்ம சூப்பராக இருக்கும். போயிட்டு வந்தால் அவங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்கேன். இந்த வாரங்களா இதே மாதிரி செயினில் டயரு கெட்டின வீட்டில் தான் போக முடியும். பார்த்துங்க, இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் மேலே போகும். ஐஸ் நிறையா கிடக்கிறதுனால அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் போகும். நம்ம ஷேரிங்கை பாருங்கள், காரை பாருங்கள், மொத்தம் ஐஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். முன்னாடி தொடக்கி கூட இல்லை, அப்படி வராங்க. இப்படி தான் இருக்கும் உங்களோட நிலைமை. தொடக்கிக்கலாம் அவங்க டைம் இருக்காது, கை அதிகமாக குளிரும், அதனால் துடைக்கவே மாட்டாங்க. அதுக்கு போயிட்டே இருப்பாங்க, உருகி தராலே கீழே விடும். இப்படியா இருக்குது. முடிஞ்சால் ஓரளவு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளே லோ பட்ஜெட்டில் கிடச்சின்னா மேலே போகலாம். குல்மார்க்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். 2000 2500 வேண்டாம். பஸ்ஸு கூட இருக்கு. நான் தெரியாதனமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிம் இல்லை. சிம் இருந்துன்னா நான் ஃபஸ்ட்டே நான் சர்ச் பண்ணி வந்திருப்பேன் பஸ்ஸில். நம்ம சிம்மு கிடச்சிருச்சு. 5 நாள் நம்ம எவ்வளோ முடியுமோ சிம்மில் கூகுளே சர்ச் பண்ணி நம்ம பஸ்ஸுலேயோ ஆட்டோலேயோ வரலாம், சரியா? ஆமாம், பஸ் இங்கே வரைக்கும் பஸ் வரும், இதுக்கு மேலே வராது. இதுக்கு நம்ம ஷேரிங்லேயே நம்ம வெளியாக தான் போகணும். முடிஞ்சால் மேலே போகலாம். நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன், வாங்க போகலாம். ரோடை கிராஸ் பண்ணி போவோம். ஃபுல்லாக மிலிட்ரி வேன் தான், துப்பாக்கி வச்சு நிறைய நிற்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம பயப்படலாம் வேண்டாம். நம்மளுக்காண்டி அவங்க பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. துப்பாக்கியை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு சேஃப்டிக்காண்டி தான் அவங்க இருப்பாங்க. அதனால் நம்ம தைரியமாக போகலாம், எங்கேனாலும் வரலாம். சரி, அந்த பக்கம் போய் காட்டுறேன். ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக வெள்ளை போர்வை போத்துன மாதிரி இருக்குது. இந்த பூமி மேலே வெள்ளை போர்வை போத்துன மாதிரி இருக்குது. வீடு
லேண்டு செம்ம அழகாக இருக்கா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு. நம்ம போகிறது அந்த பக்கம் தான் போகிறோம். அந்த மலை மேலே ஒரு 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். முடியாதான்னு பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், 2500 கொடுத்து அங்கே போவோமா, இல்லைனா பட்ஜெட்டில் கிடைச்சா போவோமா, ரிட்டர்ன் வருமா? கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு 2500 கொடுத்து போக மனசு இல்லை. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா போய் காமிக்கிறேன், இல்லைனா பட்ஜெட்டில் போகலாம். சரியா? இங்கே பாரு, கார் மேலே ஐஸை பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நான் காஷ்மீர் வரும்போது, செகண்ட் டைம், ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த மிலிட்ரி மேன் துப்பாக்கியெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்தாங்க. ரூம் போட்டு வெளியே வரைக்கே பயமாக இருக்கும். எதுவும் கேட்டுருவாங்களோ வச்சுருவாங்களோ, நமக்கு லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு. இப்போ நம்ம ஊரில் நடந்து போகிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், எல்லோரும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அசால்ட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. சேஃப்டி வேலையை, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆமாம், எந்த விதமான பயப்பட வேண்டாம், தைரியமாக வந்துட்டு போகலாம். நம்ம ஸ்ரீநகருக்கு நம்ம கவர்மெண்ட் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு சூப்பரான இடம். மக்களும் வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லவங்க. ஆட்டோக்காரங்களுக்கு கார் எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு அதிகமாக இருக்கும் செலவுலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் பொழப்பு இதுதான், வேறு வழி கிடையாது. டூரிஸ்ட் நம்பி தான் அவங்க இருக்காங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். பட்ஜெட்டில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, பணம் இருக்கு, செலவு பண்ணிவிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ண வராமல் சூப்பர் பிளேஸுங்க நம்ம ஸ்ரீநகர். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நல்ல பாதுகாப்பு, மிலிட்ரி அப்படியே போயிட்டுருக்கோம். மிலிட்ரி மேன்ஸ் அங்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, பார்க்கலாம். இன்னும் நமக்கு ஷேரிங் கிடைக்கல. காரு கிடச்சின்னா போகலாம், இல்லைன்னா வேண்டாம், அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்படியே அங்கேருந்து நடந்து வந்தாங்க. மரத்து மேலே ஐஸ் படைஞ்சு அப்படியே தண்ணி குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். இது எடுத்து விளாடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்படியே கால் ஃபுல்லாக புதஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காண்டி நான் எடுத்துட்டேன். ஐஸ் குச்சி எடுத்துட்டேன். எப்படின்னு பாருங்க, கத்தி மாதிரி இருக்குது, ஊசி மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இதை வச்சு ஒருத்தர் குத்துனாலும் அவுட்டு. ஒடிஞ்சி அந்த அளவுக்கு இருக்குது. ஏதோ அந்த மரத்தை வந்து எடுத்தேன். வச்சு உள்ளது நினச்சா பிடிச்சி கையெல்லாம் வலிக்குது. இந்த குளிருக்கு இதை தாங்கி பிடிக்குது, கையெல்லாம் வலிக்குது. சூப்பராக இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம். இதாங்க நான் கட்டின துபாய் ஈபிள் டவர். எப்படின்னு பாருங்கள். துபாயில் நான் கட்டின ஈபிள் டவர். துபாயில் ஈபிள் டவர். பேர் என்ன பேர்? புச்சு கலிஃபா. புச்சு கலிஃபா, சாரி தப்பாக சொல்லிட்டேன். துபாய் புச்சு கலிஃபா. நான் கட்டின புச்சு கலிஃபா. இங்கே நல்லா இருக்கா? நான் புச்சு கலிஃபா கையில் தூக்கியாச்சு. தூக்கிட்டு கொஞ்சம் விளாடுவோம். சவுடு கேக்கா? ஒரு ஏறி எரியுமா? இந்த கல் வச்சு எறியலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் விளாண்டாச்சு, வெளியே போகலாம். ஒரு 2 நிமிஷம் ஐஸ் குச்சியை கையில் வச்சுருந்தேன். பயங்கர வலிக்கு காந்தது. அப்படி ரத்தம்லாம் உறைஞ்சி போச்சு. அதுதான் தொடாமலே இருந்தேன். சரி, உங்களுக்காண்டி கொஞ்சம் விளாண்டு பார்ப்போம்ட்டு அந்த ஐஸ் குச்சியை தொட்டு ஒரு 5 நிமிஷம் விளாண்டதுக்கு கை வலி பயங்கரமாக இருக்குது. ரத்தமே இல்லை கையில். இதுதான் ஐஸ் குச்சி. ஐஸை தொடக்கூடாது, தொடாமலே விளாடுவாங்க. பயங்கர வலிக்கு. ஒரு ஹோட்டல் உள்ளே வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது ப்ளேஸு. எப்படின்னு பாருங்கள். ஒரு சின்ன நீரோட பனி அப்படியே உருகி வருது. சவுண்டு கேட்குதா? செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக ஒதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் நம்ம குல்மார்க்குக்கு ஷேரிங் கார் கிடைக்கல. என்கிட்ட தெரிஞ்சு நான் ரிட்டர்ன் போயிடுன்னு பார்க்குறேன். 2500 3000 கொடுத்து போகிறது வேஸ்ட்டாங்க. நம்ம கொண்டோலா ரைட் டிக்கெட் இருந்ததுன்னா கூட கன்ஃபார்ம் போகலாம். டிக்கெட் கிடையாது.
அது ஆன்லைன் டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுங்க. டிசம்பர் ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடுச்சுங்க. அதனால் அது நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். கடைசி டிரைவர்கிட்ட போய் கேட்போம், இது இருக்கான்னு கேட்போம். இல்லைன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸுக்கு போகலாம். 5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி போனோம் அந்த ஃபால்ஸுக்கு. போகலாம், அங்கே போகலாம். சரியா? இதுதாங்க குல்மார்க் என்ட்ரன்ஸு. நம்மளுக்கு ஷேரிங் கிடைக்கல. நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தா கிடைக்கல. மணி பாருங்க, நேரம் ஆகிட்டே இருக்குது. மணி 12 ஆச்சு. அதனால் அந்த ஃபால்ஸுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். அது வேஸ்ட்டு. அங்கே போய் 2700 3000 கொடுத்து அது கொண்டாடா ரைட் டிக்கெட் இல்லாமல் போகிறது வேஸ்ட்டு. ஐஸ் தான் கிடக்கும். அதனால் கிளம்பிட்டேன். இதுதான் என்ட்ரன்ஸ். இன்றைக்கி குல்மார்க் போகணுன்னா இதை தாண்டி நம்ம சாதாரண வெஹிக்கிள் நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு அடுத்து செயின் போட்ட வெஹிக்கிள்ஸில் தான் நீங்கள் போகணும், வேறு வழியே கிடையாது. பட்ஜெட் பார்க்காம வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். பட்ஜெட்டில் வரணும்னா கஷ்டம். மேலே வரைக்கும் ஃபுல்லாக போய் என்ஜாய் பண்ண முடியாது. நான் பட்ஜெட்டில் வரணும்னு நினச்சதுனால இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அந்த ஃபால்ஸுக்கு போகலாம். நம்ம கார் வந்து அங்கே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பக்கத்தில் நிற்கி நம்ம அங்கே போகலாம். கை இன்னும் வலிக்குங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு நம்ம ஐஸை தொட்டு, இன்னும் கை வலிக்கும். சரி போகலாம் வாங்க. இதோட இந்த குல்மார்க்கு வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இன்னும் புது புது விஷயங்கள், புது புது இடங்களுக்கெல்லாம் என்னால் போய் பார்க்க முடியும், உங்களுக்கு காட்ட முடியும். தயவுசெய்து லைக் பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் சொல்லுறதுக்கில்ல. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் சொல்லுறதுக்கில்ல. இந்த வீடியோ சின்ன வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சின்ன விஷயம், நம்ம இதுக்கு மேலே லோ பட்ஜெட்டில் வரணும்னா குல்மார்க் ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது இங்கே இது வரைக்கும், நம்ம குல்மார்க் என்ட்ரன்ஸ் வரைக்கும். நான் ஏன் அதில் காலையில் சூஸ் பண்ணல அப்படின்னா, என் கையில் நெட்டு இல்லை, சிம் இல்லை. நெட் இல்லாமல் என்னால் ஒன்றுமே யோசிக்க முடியல. நாங்கள் வந்த பிறகு தான் சிம் வாங்கினேன் குல்மார்க் கிளம்பும்போது. இன்னும் அடுத்த பொருளவு எல்லாமே பட்ஜெட்டில் பார்க்குறதுக்கு ரெடி பண்ணுவேன். இதுக்குள்ளே லோ பட்ஜெட்டில் இருந்தால் பஸ்லேயே வரலாம். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஷேரிங் கார் கிடச்சிதுன்னா நீங்கள் குல்மார்க் வரைக்கும் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனி கார் எடுத்துகிட்டே நீங்கள் போகலாம். வேறு வழி இல்லை. சரியா? இதோடு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.